கிழக்குத்தவருக்கு சமுதாயம் கூட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து ஏறத்தாழ 52 லட்சம் ரூபாயை ஒதுக்கி இந்த மக்களுக்கு இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சமுதாய கூடத்தை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைத்து தந்திருக்கிறார்கள். இன்றைக்கு வடக்கு தெருவுடைய சமுதாய மக்கள் அவர்களுடைய கோயிலுக்கு நம்முடைய டிராவல் பிளாட் அமைத்து தர வேண்டும் என்று சொல்லி அதையும் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலே செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். அதே போல நம்முடைய பாலமேடை பொறுத்தளவில் அனைத்து சமுதாயம், அது நாடார் சமுதாயமாக இருந்தாலும் சரி, நாயுடு சமுதாயமாக இருந்தாலும் சரி, இன்னும் ஆதிராவிட சமுதாயமாக இருந்தாலும் சரி, எல்லா சமுதாயங்கள் மக்களுக்கு வடக்கு இருக்கக்கூடிய கவுண்டர் சமுதாயம், அதே போல நம்முடைய கள்ளர் சமுதாயமாக இருந்தாலும் அது எல்லா சமுதாய மக்களுக்கும் நாங்கள் பொதுவானவர்கள். என்னுடைய அருமை தம்பி சட்டமன்ற உறுப்பினரை நீங்கள் தேர்ந்தெடுத்ததற்கு பின்னால் என்னுடைய காலத்தில் கூட இல்லாத அளவிற்கு இன்றைக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை, மிகப்பெரிய உணர்வை நம்முடைய சோழவந்தான் பேரூராட்சி தந்திருக்கிறீர்கள். ஏறத்தாழ ஒரு 10 தினங்களுக்கு முன்னால் நம்முடைய தேனி நாடாளுமன்ற உறுப்பினரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சந்தித்த போது நீங்கள் சோழவந்தான் தொகுதியில முதலாக பாலமேடு ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடிய அந்த கிழக்கு தெரு பகுதிக்கு 1 கோடி ரூபாய் ஒதுக்கி தர வேண்டும் என்று நாங்கள் கேட்டு அதை தருவதாக அவர் ஒத்துக்கொண்டிருக்கிறார். வெகு விரைவில் அந்த நிதியை வாங்கி எப்படி மேற்கு பகுதியிலே கேலரி இருக்கிறதோ அதை போல கிழக்கு பகுதியிலையும் நாம் கட்டுவதற்கு வெகு வேகமாக அந்த பணியும் நாம் செய்ய இருக்கிறோம். எனவே எதை எடுத்தாலும் இன்றைக்கு சோழவந்தான் தொகுதியில் பல்வேறு பணி நடத்தியிருந்தாலும் இன்றைக்கு வடபகுதியிலே பாலமேடு பேரூராட்சிக்கு என்று ஒரு தனி இடத்தை வைத்து பல்வேறு பணிகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக இன்றைக்கு எண்ணற்ற நலத்திட்டங்களை, அடிப்படை தேவைகளை செய்தாலும் வருகிற 26ஆம் ஆண்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் தான் 2வது முறையாக திராவிட முன்னேற்ற கழகம் 7வது முறையாக முதலமைச்சராக வருவார். நிச்சயமாக இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக மீண்டும் தம்பி வெங்கடேசன் வருவார் என்பதனை உங்களுடைய முழு ஆதரவோடு வர வேண்டும். அதற்கான பணியை படிப்படியாக செய்து கொண்டிருக்கிறார். இருந்தாலும் உங்களுடைய முழு ஆதரவோடு நம்முடைய பணியை நிச்சயமாக எதை கேட்டாலும் அதை நாங்கள் செய்து கொடுக்கக்கூடிய உற்ற துணையாக உங்கள் அனைவருக்கும், உங்கள் வீட்டு பிள்ளையாக அவன் வெற்றிக்கு நாங்களும் உறுதுணையாக இருப்போம். நம்முடைய முதலமைச்சர் வருகிற போது சோழவந்தான் தொகுதியாக இருந்தாலும், கிழக்கு தொகுதியாக இருந்தாலும், மேற்கு தொகுதியாக இருந்தாலும், மேலூராக இருந்தாலும் இது நம்மளுடைய பொறுப்பில் இருக்கிறது. மீதமுள்ள 6 தொகுதிகளையும் மாநகர் மாவட்டமும் தெற்கு மாவட்டமும் பொறுப்பேற்று அவர்களும் வெற்றி பெற செய்வார்கள். நாம் அதற்கு முன்னோடியாக இந்த 4 தொகுதிகளில் வெற்றி பெற்று 10 தொகுதிகளில் வெற்றி திராவிட மாடல் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தமிழக முதலமைச்சர்களுக்கு ஒரு முன்னோடி மாவட்டமாக இருக்கும் என்று இந்த நேரத்தில் உங்களிடத்தில் சொல்லி, எப்போதும் கிழக்கு தெரு மக்களுக்கு நாங்கள் இந்த சமுதாய மக்களுக்கு உற்ற துணையாக இருப்போம். நீங்களும் எங்களுக்கு உற்ற துணையாக இருந்து வருகிறீர்கள். அது என்னென்றைக்கும் எந்த சூழ்நிலைகளையும் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு தர வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.